ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? உங்கள் யாவரையும் இந்த அருமையான வேளையில நான் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லுங்க ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? டிசம்பர் மாதம் வந்துட்டாலே ஒரு சந்தோஷம் தான். சொல்லுங்க ஆமேன். கிறிஸ்மஸ் வந்தாச்சு, புது ட்ரெஸ் எடுத்தாச்சு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? சொல்லுங்க ஆமேன். இந்த நாள் கர்த்தரை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக பிறந்த தெய்வம், நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க கர்த்தர் பிறந்திருக்கிறார். சொல்லுங்க ஆமேன். அதற்காக கர்த்தர் நினைச்சு கொஞ்சம் நல்லா ஆராதிக்கலாமா? இந்த காலை வேளையில இந்த நாள் எப்படி ஆண்டவரே நான் கடப்பதுன்னு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தேடி வருகிறது. நான் உன் கூட தான் மகளை இருக்கேன், நான் உன் பக்கத்துல தான் மகளை இருக்கேன். நீ எங்க அவமானப்பட்டே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ எங்க தலை குனிந்து அங்க நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் உங்களை கைவிட தெய்வம் இல்லை. அந்த தலை குனிந்த இடத்துல ஒரு நாட்கள் வரும்பொழுது நான் உன் உயர்த்தி வைப்பேன். சொல்லுங்க ஆமேன். நம்ம சேர்ந்த ஒரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதித்துட்டு இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாமா? சேர்ந்து பாடுவோம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அருமையான வரிகள் சொல்லுகிறது, தேவன் எனக்கு அடைக்கணும். சொல்லுங்க ஆமேன். அவர் தான் நம்மளுக்கு அங்கே அடைக்கலாம். மனுஷன் அடைக்கலம் கொடுத்தா அது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. என்னதான் மனுஷன் நம்ம கூட இருந்தா, என்னதான் மனுஷன் நம்மளுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சாலோ கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத மாதிரி ஒரு போது வராதுங்க. சொல்லுங்க ஆமேன். தாய் தேய்ச்சுவது போல, தகப்பன் சுமப்பது போல கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாட்களும் சுமந்து வருகிறார். சொல்லுங்க ஆமேன். இதனால நம்ம பாடலை பாடி கர்த்தர் தயங்கப்படுத்தலாம். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது நல்ல கரங்களை திடி பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் நல்ல உற்சாகமா, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் அழிந்திட்டாலும், பூமி நிலை மாறி மலைகள் அழிந்திட்டாலும் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். தேவன் எனது அடைக்கலமும் அவர்தான் என் பலன், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார், யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை உடைக்கிறார், அவர் ஈட்டியை முறிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார். உனக்கு விரோதமா எழும்புகிற ஈட்டியை முறிக்கிறார், வில்லையுடைய தேவன். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும். அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம், அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர், உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் எனது நல்ல கரங்களை தட்டி, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணை. தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் எனது அடைக்கலம். நல்ல கரங்களை தட்டி இந்த நாள் முடியறக்குள்ள உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை மாறிடும் விசுவாசிச்சு ஆராதிக்குமா? ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணை. தேவன் எனது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும். தேவன் எனது அடைக்கலமும் பலன், அவர்தான் எனக்கு அடைக்கலம், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையும். தேவன் எனது அடைக்கலமும் நல்ல விசுவாசத்தோட, ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். ஆகாதது
நீங்க சொல்ல 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகாதது சொல்லிக் கொண்டே இருமா. உன்னால் ஆகாதது உங்க வியாதியை மாற்ற ஆகாதது எதுவும் இல்ல. உன்னால் ஆகாதது எதுவும் இல்ல. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரமெடுத்து தூக்கிவிட்டீர். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரமெடுத்து தூக்கிவிட்டீர். உம்மாலாகும் உம்மாலாகும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை மாற்ற சொல்லு மகளே. கர்த்தரை பார்த்து சொல்லு. என் கடன் பிரச்சனையை மாற்ற உம்மாலாகும். எல்லாம் என் தோல்வியை மாற்ற உம்மாலாகும். எல்லாம் என் வியாதியை மாற்ற உம்மாலாகும். எல்லாமாகும் உம்மாலாகும் உம்மாலாகும். எல்லா கரங்களை உயர்த்தி ஆகாதது ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. என் வாழ்க்கையில ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில இந்த நாள் நான் எப்படி கடப்பேன்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இந்த நாளெல்லாம் என்ன செய்வேன் ஒரு ஏக்கம், ஒரு தயக்கம், ஒரு பயத்தோட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க எந்த காரியத்தை நினைச்சு பயந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு மாறுதலாக முடிய பண்ண போகிறார். நீங்க எந்த காரியத்தை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை குறிச்சு நீங்க துக்கப்பட்டு இருக்கிறீங்களோ, உங்க துக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு சந்தோஷமாக மாற்ற போகிறார். உங்கள் துக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு சந்தோஷமாக மாற்ற போகிறார். அன்றைக்கு மரித்து போன லாசரு கர்த்தர் உயிரோடு எழுப்பினது உண்மையானா உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் கர்த்தர் இன்றைக்கு சந்தோஷமாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி இந்த நாளை உனக்கென்று ஆசீர்வாதமாக மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லா கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லலாமா? உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமா நான் இருக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் நான் என்ன பண்ண போறேன்ற ஒரு குழப்பத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா. இந்த நாளை எப்படி நடத்த போறேன்னு எனக்கு தெரியல. நீங்க இருக்கீங்கன்ற இந்த ஒரு தைரியத்துல தான் இருக்கிறேன்ப்பா. நீங்க என் பக்கத்துல இருக்கிறீங்கறத நான் நம்புறேன் ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். சொல்லி முடிக்க போறோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த நாளை நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய வல்லமை இருக்கணும், உம்முடைய சுத்தம் இருக்கணும். உம்முடைய சுத்தம் இல்லாம நான் எதையும் பண்ணக்கூடாது. இந்த நாளெல்லாம் என்ன கேட்டு இந்த நாளை நான் ஆரம்பிக்கிறேனோ, இந்த நாள் முடியறதுக்குள்ளாக என் பிரச்சனை, என் போராட்டம், என் வியாதி, என் தயக்கம், என் ஏக்கம் எல்லாத்தையும் நீங்க மாற்றுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்யுங்க. மீட்பும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்துல ஜெபம் கேளும் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆராதனை நம்மளுக்காக ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்திருக்கிற. சொல்லுங்க ஆமென். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.